மிஸ்டர் விஜய் சார், பெண்கள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ், குழந்தைகள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் செயல்பாட்டுல வந்த பிறகு எங்கேயாவது கொலை நடந்தால் மிஸ்டர் விஜய் சார், எங்க உங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை? வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேரை அபியூசிவ் வாரியர்ஸ்னே மாத்திட்டாங்க, வல்கர் வாரியர்ஸ்னே மாத்திட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கேவலமா பேசுறானுங்க, அவ்வளோ கொச்ச கொச்சையா பேசுறானுங்க, அவ்வளோ அசிங்கமா பேசுறானுங்க. அந்த பெண்கள்லாம் கதறிக்கிட்டு வீடியோ போடுறாங்க. வாய திறந்தா அசிங்கமா பேசுறது இவங்க தான். யாரு? மிஸ்டர் விஜய் சார், சிஎம் சார், உங்க கட்சியில இருக்கிறவன் தான். சோ இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் போய் கண்காணிக்கணும்னா உங்க கட்சியில இருக்கிறவனை கண்காணிச்சாலே போதும். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே, ஆணினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கு கருவிலே உன்னை ஏந்துமே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பாட்டு தாங்க ட்ரெண்டிங் ஆக போகுது. எஸ், நம்ம அனைவரும் எதிர்பார்த்த, அதாவது இந்த ஆட்சி தொடங்கின 30 நாளாவும் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சார் கிட்ட கேட்டுட்டு இருந்தது ஒரே ஒரு கேள்வி தாங்க. பெருசா ஒன்றும் கேட்கல சார். நீங்க 2500 ரூபாய் கொடுங்கன்னு நம்ம கேட்கல சார். நீங்க 6 சிலிண்டர் கொடுங்கன்னு நம்ம கேட்கல சார். தாய்மாமன் சீரு கொடுங்கன்னு நம்ம கேட்கல சார். அண்ணன் சீரு கொடுங்கன்னு நம்ம கேட்கல. ஏன்னா இது எல்லாமே நீங்க பொறுத்திருந்து பண்ணலாம், சோ பிரச்சனை கிடையாது அப்படின்றது அதை பத்தி நம்ம கேட்கல. ஆனா மிஸ்டர் விஜய் சார், பெண்கள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ், குழந்தைகள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ், இந்த விஷயத்துல நான் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் சார் ஆட்சியில உக்காந்தாரு. அந்த ஆட்சியில உக்காந்த உடனே அவர் போட்டாரு பாருங்க கையெழுத்து. அந்த கையெழுத்துல நம்மளே அப்ரிஷியேட் பண்ணது என்னன்னா, சரி சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம், அதாவது இந்த பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க நான் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கையெழுத்த போட்டாரு. சரி, ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டு எப்படா செயல்படுத்துவார் நம்மளும் உக்காந்து பார்த்தா அங்க பாட்டுன்னு ஒரு சைடு கொலைகளும் கொள்ளைகளும் நடந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா கோவை சூலூர்ல ஒரு குழந்தை, அதாவது ஒரு 10 வயசு குழந்தையை எடுத்துட்டு போயிட்டு எங்க வாய் உடைச்சி கழுத்தை திருப்பி எப்படிலாம் ஒரு அட்டுழியம் பண்ணியிருந்தாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம பல கொலைகள், பெண் கொலைகள் நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. சோ விஜய் சார் ப்ளீஸ், எங்களுக்கு மத்ததெல்லாம் நீங்க செஞ்சாலும் லேட்டா செஞ்சாலும் பரவாயில்ல, இதை கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யுங்க. அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை ஃபர்ஸ்ட் செயல்படுத்துங்கன்னு நம்மளும் நிறைய வாட்டி கேட்டோம். அதை பாத்தீங்கன்னா ஒரு நாள் தொடங்குறேன்னாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா எங்க முதல்வருக்கு வேற ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருந்துச்சு போல, அதனால அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இதை விட்டுட்டாப்ல. எப்பதான் சார் திறக்க போறீங்க? அதாவது இந்த வடிவேல் படம் காமெடி வச்சு கூட நம்மளும் கலாச்சிருந்தோம் பாருங்க. ஒரு வைன் ஷாப்புக்குள்ள போயிட்டு வடிவேல் போன் போடுவாரு, யாரு ஓனருக்கே, வைன் ஷாப் ஓனருக்கே போன் போட்டு, ஹலோ பிரபா வைன் ஷாப் ஓனருங்களா, கடையை எப்போ சார் திறப்பீங்க அப்படின்னு கேட்பாரு பாருங்க. அதே மாதிரிதான் நம்ம வீடியோல உக்காந்துக்கிட்டோம், ஹலோ விஜய் சாரா, சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை எப்போ சார் திறப்பீங்க அப்படின்னு நம்ம கேட்டது நம்ம முதலமைச்சர் விஜய் சார் காதுல விழுந்துருச்சுங்க. அவர் ஆக்சுவலா போன மாசம் 10ஆம் தேதி பதவி ஏத்தாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9th. சோ ஒரு மாசத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை இன்னைக்கு தொடங்க போறாரு. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி அளவுல பாத்தீங்கன்னா இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை தொடக்கி வைக்க போகிறார். சோ இதுக்கு மேலேயாச்சு பெண்கள் பாதுகாப்பு காம்ப்ரமைஸ் இல்லாம இருக்கும், குழந்தைகள் பாதுகாப்பு காம்ப்ரமைஸ் இல்லாம இருக்கும்ன்றத நம்ம ஒரு அளவுக்கு நம்பலாம். பட் திருப்பி நான் சொல்றேன், இவங்க இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணதுல நான் பாராட்டுறேன். இந்த திட்டத்தை இன்னைக்கு பாருங்க திட்டமா தொடங்குறீங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், அதையும் நான் பாராட்டுறேன். பட் எல்லாத்தையும் தொடங்கி வச்சுட்டு போயிட்டு செக்ரட்டேரியட்ல காலையில 10 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வரதெல்லாம் நியூஸா போட்டா வேலைக்கு ஆகாது. இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சல எக்ஸிகியூஷன் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் கேட்காத கேள்விகளை கூட இனிமேட்டு கேட்பாங்க. ஏன்னா இது வரைக்குமாச்சு இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் செயல்பாட்டுல இல்ல, சோ உங்களை அவ்வளவு கொஸ்டின் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் செயல்பாட்டுல வந்த பிறகு எங்கேயாவது கொலை நடந்தால் மிஸ்டர் விஜய் சார், எங்க உங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை?
அப்படின்ட்டு எல்லாருமே கேட்போம். சோ எக்ஸிகியூஷன் மேட்டர்ஸ். எங்கன்னா குழந்தை கடத்தப்பட்டாலோ, எங்கன்னா பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டாலோ எல்லாருமே கேள்வி கேட்போம். எங்க சார் சிங்கப்பெண் அதிரடிப்படை கையெழுத்து போட்டு போனீங்களே, காவல்துறையை நியமிச்சிங்களே, எங்க அவங்களான்ட்டு எல்லாருமே கேள்வி கேட்போம். சோ எக்ஸிகியூஷனையும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் ஒழுங்கா பண்ணணும். அதற்கான அதாவது நம்ம ஆர் ஆசா அவர்கள் சொல்லியிருந்தார் பாருங்க, இதுக்கு நீங்க போட்ட பட்ஜெட் என்ன, இதுக்கு எத்தனை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க எவ்வளவு போலீஸ் அலோகேட் பண்ணிருக்கீங்க, ஆல்ரெடி இருக்கிற உமன் போலீஸை இதுல எம்ப்ளாய் பண்ண போறீங்களா, இல்ல இதுக்காகவே ஸ்பெஷல் உமன் போர்சஸை எடுக்க போறீங்களா, எத்தனை பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் அலோகேட் பண்ணிருக்கீங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எவ்வளவு. சோ கேள்விகள் நிறையாங்க. அதுதான் திருப்பி சொல்றேன், எக்ஸிகியூஷன் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதை எப்படி செயல்படுத்த போறாங்கன்றதை நம்ம பொறுத்து, அதுதான் ஒரு மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி. இப்போ யார் வேணாலும் இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம், பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை ஹேண்டில் பண்ணணும். காவல்துறை இவர் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இவர் என்னதான் பண்ண போறாரு, எப்படி பண்ண போறாருன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை காவல் வந்து உங்களுக்கு சென்னையில மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க. அதாவது 8 கோடியில கிட்டத்தட்ட ஆஃப்னு நீங்க போட்டாலும் ஒரு 4 கோடி பெண்களாச்சு இருப்பாங்க, பெண் குழந்தைகள் உட்பட. ஸோ 4 to 4.5 கோடி பேரை நீங்க காப்பாற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி உங்களை கேள்வி கேட்டதை விட இந்த ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது கேள்விகள் நிறைய ஆகும். ஸோ ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணி ஒழுங்கா செயல்படுத்தணும். ஏன்னா இவங்க வந்து ஒண்ணுமே குழந்தைத்தனமான அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்னும் இல்லை, எங்க போனாலும் திமுக தீய சக்தி, ஸ்டாலின் சார், டிஎம்கே ஸ்டாலின் சார், இதுதான் பேசின்னு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலா இதுல மிகப்பெரிய தப்பு என்னன்னா, விஜய் சார் இதை பண்ணக்கூடாதுங்க. இதுதான் நம்ம இவங்களுக்கு ஏன் கிளாஸ் எடுத்துட்டே இருக்கோம்னா, ஏங்க நம்ம வந்து ஒரு அமைச்சரை கலாய்க்கலாம், ஒரு அமைச்சர் வந்து ரீல்ஸ் போட்டுன்னு சுத்தின்னு இருக்காங்க அப்படின்ட்டு அமைச்சரை கலாய்க்கலாம். முதலமைச்சர் ஒழுங்கா இருந்தா அந்த அமைச்சரை தட்டி கேட்பாரு. ஆனா முதலமைச்சரே இங்க எப்படி இருக்கிறாருன்னா ரீல்ஸ் போடுற கரை, அப்புறமா எங்க அந்த அமைச்சர் திருந்துவான்? ஏங்க நீங்க ஒரு இடத்துல பப்ளிக்ல பேச போறீங்கன்னா அந்த பப்ளிக்ல நின்றுட்டு நான் இதை செய்ய போறேன், நான் அப்படி செய்ய போறேன், நான் இதை எக்ஸிக்யூட் பண்ண போறேன், உங்களுக்கு பாதுகாப்பு நான் வழங்குவோம், அப்படி இப்படி நீங்க பேசினாதான் உங்களுக்கு கீழே இருக்கிற 30 அமைச்சரும் 32 அமைச்சரும் எப்பா டேய் விஜய் சார் எப்படி பேசுறாரு பாரு, ரொம்ப சீரியஸ் ஆபீசர் போல, நம்ம கூட சிரிப்பு போலீஸ் நினைச்சோம், ஆனா நம்ம ஆளு சீரியஸ் போலீஸ்ரா, நம்மள அப்புறமா ஓரம் கட்டிடுவாரு, சோ நம்ம ஒழுங்கா செயல் பண்ணணும்னு அவன் நினைப்பான். நம்ம முதலமைச்சரே பாடுறா, எங்க போனாலும் திமுக ஸ்டாலின் சார் டிஎம்கேன்றாரு, அப்ப நம்மளும் என்ன பண்றது, எங்க போனாலும் திமுகன்னு ஒரு 4 வார்த்தையை பேசுறோம்டா நம்மளும் தப்பிச்சிடலாம். சோ அப்படித்தானே நினைப்பாங்க, அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சோ மிஸ்டர் விஜய் சார் இதுக்கப்புறமா வரப்போகிற பிரச்சனைகளை நீங்க சமாளிக்கணும். இன்னைக்கு நீங்க போய் பேச போறீங்க பாருங்க, 5 மணிக்கு எப்படியோ திட்டத்தை தொடங்கி வைக்கும் போது இவர்கிட்ட மைக்கு கொடுப்பாங்க ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர். எங்க அண்ணன் திருப்பியும் நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன், திருப்பியும் அந்த மேடையில நின்றுக்கிட்டு டிஎம்கே 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 இந்த எக்கோ அடிக்கும் பாத்தீங்களா. விஜய் சார் பேசுறதுலாம் எப்படி இருக்கும்னா, இந்த காலி ரூம்ல நின்றுட்டு நீங்க பேசிட்டீங்கன்னா ஒரு வார்த்தை ஒரு வாட்டி சொன்னா போதும், அது அப்படியே இங்க ரிஃப்ளெக்ட் அங்க 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 அங்கன்னு மாறி மாறி எக்கோவா கேட்கும் பாருங்க. அதே மாதிரிதான் இந்த மனுஷன் எக்கோவா பேசல, அவர் உண்மையாலேயே வந்து பாத்தீங்கன்னா 100 வாட்டி டிஎம்கே 100 வாட்டி ஸ்டாலின் சார். சோ இன்னைக்கு இந்த செயல் திட்டத்தை தயவு செஞ்சு தொடங்கி வைக்கும் போது இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இவங்களோட ரோல்ஸ் என்ன மாதிரி ஒரு திட்டத்தை நீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கீங்க, அதை பத்தி தயவு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு மேடையில நின்று நீங்க காமெடியா திருப்பியும் பேசினா உங்களுக்கு கீழே வேலை செய்யற அதிகாரிகள் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சீரியஸ்ன்றதை வெளியில காட்டணும். நம்ம இன்னுமே பழி போடுற அரசியலை செய்ய போறது கிடையாது, நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறேன், நான் அந்த இடத்துல இருக்கிறன்றதை நீங்க காட்டினாதான் கீழே இருக்கிற அதிகாரிகள் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு பயப்படுவான். நீங்க அதை விட்டுட்டு இதுக்கு ஏத்தாலும் ஸ்டாலின் டிஎம்கே பழி போட்டீங்கன்னா அதிகாரிகள் கூட மதிக்க மாட்டான். சோ இன்னைக்கு பேசும்போதாச்சு நம்ம செக் பண்ணுவாங்க, இன்னைக்கு இது அரசு நிகழ்ச்சி தான், இது வந்து கட்சி நிகழ்ச்சி கூட கிடையாது. சோ டிஎம்கே பத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான். பட் இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து வேடிக்கை பார்ப்போம். விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசுறதுல டிஎம்கே இல்லைன்னா ஸ்டாலின் சார் அப்படின்ற வார்த்தை இருக்கா இல்லையான்றத பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துன்னு இருக்கிற நீங்க தயவு செஞ்சு முன்கூட்டியே சொல்லிடுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில விஜய் ஸ்டாலின் சாரை பத்தி பேச மாட்டாரு எஸ்ன்னு சொல்லுங்க, டிஎம்கே பத்தி பேச மாட்டாரு எஸ்ன்னு சொல்லுங்க. இல்லப்பா அவர் பேசுவாருப்பா அப்படின்னா நோ அவர் பேசுவாரு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். பட் எனக்கு என்ன என் மனசுல தோணுதுன்னா, விஜய் சார் கொஞ்சம் தைரியமான மனுஷன், சும்மா எல்லாத்துக்கும்லாம் திமுக நோட்டம் சொல்லிருக்க மாட்டாரு. இன்னைக்கு எங்க அண்ணன் வந்து பங்கமான ஸ்பீச் தர போறாரு. இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாரு, வேற எதை பத்தியும் எங்க அண்ணன் பேச மாட்டாரு அப்படின்ற நம்பிக்கை அஸ் உண்மையான வர்ச்சுவல் வாரியர் எனக்கு இருக்கு.
ஸோ இன்னைக்கு செயல்படுத்த போறாங்க. நமக்கு கொஞ்சம் ஓகே, ஏங்க ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு எஃபர்ட் போடுறாங்கன்னு போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான். சரி ஓகே, ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. நான் as usual நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஏன்னா ஒரு லுக் இருக்கு, ஒரு நல்லா இருக்கு, ஒரு ஃபாரின் ரேஞ்சில் வந்து ஒரு கெத்தா இருக்கு அந்த ட்ரெஸ்ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அழகா எடுத்துட்டு போனாங்கன்னா சந்தோஷமா தான் இருக்கும். இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் வந்து வந்ததுக்கு பிறகுதான் எல்லாரையும் கைது செய்வாங்க, எல்லாரும் பயப்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடில இருந்தே எல்லாரையும் பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், யூடியூபர் மாரிதாசன் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து கைது செஞ்சாங்க. அதாவது அவர் வீடு மதுரையில இருக்கு, மதுரையிலேயே போயிட்டு அவரை வீட்டுக்கு போயிட்டு மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கின்னு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ கிட்டத்தட்ட அவருக்கு டிராவலிங்கும் வந்து ஒரு 7 hour 8 hour ஆகியிருக்கும். அதுலயே வந்து ஒரு மன உளைச்சல் ஆகியிருப்பாரு ஆக்சுவலா. ஏன்னா இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மை பேசுபவர்களையும் இந்த அரசுக்கு எதிராக பேசுபவர்களையும் பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட்டனிங் பண்ணுவாங்க. இப்போ தூக்கி ரிமாண்ட் அடிக்கிறதுன்றது நெக்ஸ்ட்டுங்க. அந்த டிராவலிங் டைம் நினைச்சு பாருங்க. இப்ப நான்லாம் சும்மாவே அப்பா கிளம்பி மதுரை வரைக்கும் வாப்பா ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரலாம்னாலே அதுக்கே யோசிக்கிற கேரக்டர். என்னது மதுரை வரைக்குமா, அதுவும் கார்லயா, எவன் 8 hour 10 hour டிராவல் பண்ணுவான் போகையான்ற கேரக்டர். இந்த மாதிரி ஒரு மென்டல் பிரஷர் கொடுத்து ஒரு அரசு கொடுத்து அந்த வர வழியில சில சம்பவங்கள் நடக்கும், சில மன கஷ்டங்கள் நடக்கும், இவருக்கு எதனா மென்டல் பிரஷர் ஏற்றிருப்பாங்க. சோ இந்த மாதிரி உண்மை பேசுபவர்களை அச்சுறுத்துவது ஒரு கருத்து சுதந்திரத்தின் கண்டிப்பா கிடையாது. அதை வந்து பிளாக்கேஜ் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். நேத்து மாரிதாஸ் அவர்களே எதுக்கு அரசு செஞ்சாங்கன்னா, எங்க அவங்க சொல்ற விஷயம் ஒண்ணு, பட் அதற்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குமான்றதுதான் சந்தேகமா இருக்கு. ஏங்க அவங்க அரெஸ்ட் பண்ணது எதுக்குன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அக்கா இருக்காங்க. அந்த கீர்த்தனா அக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ இமேஜ்ல வந்து எடிட் பண்ணி கூட ஒரு பையன் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை போட்டிருக்காரு. போட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு டிராஃப்டும் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க. எஸ், அது தப்பான்னு பாத்தீங்கன்னா 100% தப்பு தான். அதை யாராலையும் ஏத்துக்க முடியாது. ஏங்க இப்போ மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்காவை நம்மளே கலாச்சிருக்கோம். என்னக்கா பிரஸ்ஸை பார்த்து ஓடுறீங்க, என்னக்கா உங்க கிட்ட இருந்து உங்க கிட்ட இருக்கிற மினிஸ்ட்ரில இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பிச்சுக்கிட்டு ஓடுது, பிளஸ் எல்லா கம்பெனிஸும் உங்களை விட்டுட்டு ஓடுது. உங்களால வந்து ரீல்ஸ் போட்டு வளங்களை இழுப்பீங்கன்னு பார்த்தா ரீல்ஸ் போட்டு வளங்களை எல்லாம் தள்ளி விட்டுறீங்க. ஆந்திரா மாநிலத்தை நோக்கி எல்லாமே போதேக்கா, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்ட்டு அவங்கள நம்ம எல்லாருமே கேள்வி கேட்டிருக்கோம். ஏங்க ஒருத்தரோட செயல்பாடை பத்தி கிண்டல் அடிப்பதோ கேலி அடிப்பதோ இல்ல அதை பத்தி பேசுவதோ தப்பே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க மினிஸ்டர், அவங்க வந்து நம்ம எல்லாருக்குமே ஹெட், அந்த டிபார்ட்மெண்ட்டே கையில வச்சுறாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை நல்லா பார்த்துக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. இன்கேஸ் அவங்க நல்லா பார்த்துக்காம இருந்தால் அதை கேள்வி கேட்பது யாருடைய இதுவும் கிடையாது, எல்லாருமே கேள்வி கேட்கலாம். பட் என்னன்னா அது ஒரு வரம்பு மீறக்கூடாது. இப்போ ஒரு ஏஐயோட அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க மேரிட் ஆகாதவங்க நினைக்கிறேன். அந்த ஒரு மேரிட் ஆகாதவங்கள ஒரு பையன் பக்கத்துல நிக்கிற மாதிரி, அதுவும் செக்ரட்டேரியட்லங்க, நீங்க எங்கன்னா வீட்டுல இருக்கிற மாதிரி நின்றுந்தா கூட பரவாயில்ல, செக்ரட்டேரியட்ல இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் நீங்க போட்டீங்கன்னா 100% அது தப்பு தானே. ஏன்னா she is a representative of the people plus representative of the government also. சோ நீங்க அப்படி ஒரு இமேஜை எடுத்து போடும்போது அது அவங்களுக்கும் வந்து குந்தகம் விளைவிக்கும், இந்த அரசுக்கும் குந்தகம் விளைவிக்கும், ஏன் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கே குந்தகம் விளைவிக்கும். இந்த போஸ்ட வேற மாநிலத்துல இருக்கிறவன் எவனா பார்த்தானா அவன் என்ன நினைப்பான், நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பாரியா யாருகிட்ட எல்லாம் மினிஸ்டர் போஸ்ட் இருக்குது, சோ அப்படி நினைப்பான். சோ இந்த மாதிரி ஏஐ இமேஜஸை வச்சு ஒருத்தரோட இமேஜை கம்மி பண்ணுறது இடிக்கிறது அப்படின்றது 100% தப்பு. ஸோ அந்த விஷயத்துல மாரிதாஸ் அவர்கள் அதை ஆக்சுவலா அவர் ஏஐ இமேஜ் நினைச்சு போட்டாரோ இல்ல உண்மையான இமேஜா இருக்கும் நினைச்சு போட்டாரோ அது நம்மளுக்கு தெரியல. பட் அந்த இமேஜை பார்த்தோன்னே என் மைண்டுக்கு தோணுந்தா அது ஏஐ இமேஜ் தான் எனக்கே தோணுச்சு. அதனால தான் நம்ம அதை பத்தியே பேசல, இல்லைன்னா நம்மளே ஒரு வீடியோ போட்டுருப்போம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏஐ இமேஜை போட்டனால அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடுத்து, அதாவது 353 சப்கிளாஸ் 2 BNSல போட்டிருக்காங்க, அப்புறமா 79 BNS, அப்புறமா செக்ஷன் 66D IT ஆக்ட்ல போட்டிருக்காங்க. போட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க, நேற்று அண்ணனை மதுரையில இருந்து தூக்கின்னு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில கிரைம் போலீஸ் விசாரிச்சிருப்பாங்க. விசாரிச்சுட்டு நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ரிமாண்டு கேட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து மெஜிஸ்ட்ரேட் வந்து பார்த்துட்டு இல்லப்பா அப்படி ஒன்றும் பெருசாலாம் இதுல சம்பவங்கள்லாம் கிடையாது, ரிமாண்ட் பண்ணதுக்கான பிரைம ஃபேஸிலாம் இதுல இல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா 79 வந்து பெயிலபிள் அஃபென்ஸ், செக்ஷன் 79 BNS பெயிலபிள் அஃபென்ஸ், 66D கூட பெயிலபிள் அஃபென்ஸ் நினைக்கிறேன், நம்ம ஐடி ஆக்டுக்குள்ள நுழைஞ்சது கிடையாது, மோஸ்ட்லி பெயிலபிள் நினைக்கிறேன். அதுல வந்து 353(2) வந்து பாத்தீங்கன்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸ், ஸோ அதை வச்சுதான் வாதாடி இருப்பாங்க. பட் இருந்தாலும் மெஜிஸ்ட்ரேட் என்னன்னா இல்லைங்க பிரைம ஃபேஸ் இல்ல, ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பெயில் கொடுக்குறோம் அப்படின்ட்டு சைதாப்பேட் கோர்ட் வந்து அவருக்கு பெயில் கொடுத்துருக்கு. ஸோ மாரிதாசன் வந்து ரிமாண்ட் பண்ணார்களா அப்படின்னா
ரிமாண்ட் பண்ணல. ஸோ அவரை விட்டுட்டாங்க, பெயில விட்டுட்டாங்க. பட் இதுக்கப்புறமாவும் அவருக்கு கொஞ்சம் அந்த டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இப்போ பெயில வந்து எதனா கண்டிஷன் போட்டிருப்பாங்க, நீங்க 10 நாளைக்கு இந்த ஸ்டேஷன்ல போயிட்டு கையெழுத்து போடணும், நீங்க வந்து ஐயோ எப்போ கூப்பிட்டாலும் நீங்க போயிட்டு ஆஜராகணும், இந்த மாதிரி கண்டிஷன் போட்டிருப்பாங்க. இப்போ அவர் வீடு மதுரையில இருக்கும், நீங்க சென்னையில எங்கன்னா ஒரு ஸ்டேஷன்ல அவர் ஆஜராக சொன்னீங்கன்னா அவர் மதுரையில இருந்து சென்னைக்கு டெய்லி வந்துட்டு போக முடியாது. ஸோ சென்னையில வீடு எடுத்து தங்கணும், இல்ல ஹோட்டல்ல தங்கணும், ஸோ அவர் வீடியோ போடணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கல்கள் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் ஏற்படும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஏங்க விமர்சனம் செய்யலாம், பட் இந்த மாதிரி ஃபேக் இமேஜஸை வச்சுட்டு விமர்சனம் செய்யக்கூடாது. இந்த ஃபேக் இமேஜஸ், இந்த ஏஐ இமேஜஸ் இதெல்லாம் உள்ள வந்ததுக்கு காரணம் கர்த்தாவே யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான். யாரு? இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸால தான் இதெல்லாம் நடக்குது. நான் கேட்கிறேன், இந்த மாரிதாஸ் சும்மா ஒரு இமேஜை எடுத்து போட்டதுக்காக மாரிதாஸை நீங்க கைது செஞ்சீங்களே, ஏங்க உங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணாத வேலைங்களாங்க நான் கேட்கிறேன். ஏங்க அங்கெல்லாம் பொண்ணுங்க கதறுதுங்க. ஆன்லைன்ல போயிட்டு நீங்க ரீல்ஸை திறந்தாலே இன்ஸ்டாகிராம்ல இப்பெல்லாம் பெண்கள் கதறாங்க. ஏங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேரை அபியூசிவ் வாரியர்ஸ்னே மாத்திட்டாங்க, வல்கர் வாரியர்ஸ்னே மாத்திட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கேவலமா பேசுறானுங்க, அவ்வளோ கொச்ச கொச்சையா பேசுறானுங்க, அவ்வளோ அசிங்கமா பேசுறானுங்க. அந்த பெண்கள்லாம் கதறிக்கிட்டு வீடியோ போடுறாங்க. என்னங்க ஒரு அரசியல் பேசுறது தப்பா? ஒரு பொண்ணு அரசியல் பேசக்கூடாதா? அரசியல் பேசினாலே இவனுங்க இவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க, கீழ்த்தனமா பேசுறானுங்க. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு பேசுறாங்கல்ல. ஏன் அந்த பெண்களும் பெண்கள் தானே, அவங்களுக்காக நீங்க நடவடிக்கை எடுக்கலாம்ல மிஸ்டர் விஜய் சார். ஏங்க உங்க கட்சியில இருக்கிற ஒரு அமைச்சர் மேல யாரோ அதுவும் வந்து அது ரொம்ப கெட்ட இமேஜ் ஒன்றும் கிடையாது, பட் எஸ் ஓகே அக்செப்டபிள் தான். அந்த இமேஜை எடுத்து போட்டதுக்காக அவரு நீங்க உடனடியாக கைது செய்றீங்க, உடனடியாக ரிமாண்டுக்கு தயார்படுத்துறீங்கன்னா, அப்போ உங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இவ்வளோ பேசியிருக்கானுங்களே, இவனுங்க மேல எல்லாம் நீங்க ஏன் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கல? எவ்வளவு கம்ப்ளைண்ட்? ஏங்க ஜூலி போயிட்டு கமிஷன் ஆபீஸ்ல நின்று கம்ப்ளைண்டே கொடுத்தாங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அந்த ஜூலியை எவ்வளவு அசிங்கமா திட்டு இருக்கானுங்க இவனுங்க. அவங்களும் பெண்ணு தானே. ஏங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க போடல, உங்களுக்கு ஆதரவாளர் இல்ல, அது இது லொட்டு லொசுக்கலாம் நெக்ஸ்ட்டுங்க, அவங்களுக்கும் சேர்த்து தானே நீங்க சிஎம். இல்லைன்னா உங்க சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் வந்து யாரு டிவிகே கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்கள மட்டும் தான் பாதுகாக்கும், மற்றவங்களெல்லாம் பாதுகாக்காதா? சோ சட்டம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான், சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான், நீங்க சிஎம்ன்றதும் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்போ ஒருத்தங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்க, இன்னொருத்தவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்கன்னா இது என்ன? ஏங்க இவர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் யார் அரெஸ்ட் பண்ணாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அரெஸ்ட் பண்ணல, ஆக்சுவலா அதுக்குன்னே ஏபி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இவரு அப்துல் கலாம் அவரோட அசிஸ்டன்ட் இருக்காங்க பொன்ராம், அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே கேஸ் போட்டாங்க. அதுவே ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான். அது என்ன, அத கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அவர் வந்து ஒரு பேசும்பொழுது ஏங்க இப்படி சொல்றாங்களே, எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கூட முக்கியம் இல்ல, விஜய் தான் முக்கியம்ன்றாங்க, எனக்கு குழந்தை கூட முக்கியம் இல்ல, விஜய் தான் முக்கியம்ன்றாங்க, எனக்கு சோறு கூட முக்கியம் இல்ல, விஜய் தான் முக்கியம்ன்றாங்க, இப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்ட்டு அவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்றாரு, அவ்வளவுதான். அது அவர் எல்லா பெண்களையும் மீன் பண்ணாரானா கிடையாது. இப்படி பேசுற பெண்களை இப்படி மீன் பண்ணவரை என்ன பண்றாங்கன்னா, ஆட்சிக்கு வந்த பிறகு, அதாவது இவர் பொறுப்பு 10ஆம் தேதி ஏற்ற பிறகு 11லயோ 12லயோ இமிடியேட்டா எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க 2 இடத்துல. சோ அப்ப இதெல்லாம் என்ன? இதெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது தானே. நீங்க என்ன சொன்னீங்க, உங்க திமுக ஆட்சி காலத்துல எங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ பேச விட மாட்டாங்க, எல்லாரையும் கைது செய்யறாங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்களே சொன்னீங்கல்ல. அப்ப அதே ஆக்ஷனை நீங்க எடுத்தா, ஆக்சுவலா ஒன்னே ஒண்ணு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஏங்க இந்த இதுல யூடியூபர்ஸா இருக்காங்க பாருங்க, யூடியூபர்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், இதுல எந்த கட்சியில இருக்கிறவனும் இவங்கள மாதிரி அசிங்கமா பேச மாட்டான். அது வேணா நான் சத்தியம் எங்க போய் வேணாலும் சத்தியம் போடுவேன். வாய திறந்தா அசிங்கமா பேசுறது இவங்க தான். யாரு? மிஸ்டர் விஜய் சார், சிஎம் சார், உங்க கட்சியில இருக்கிறவன் தான். சோ இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் போய் கண்காணிக்கணும்னா உங்க கட்சியில இருக்கிறவனை கண்காணிச்சாலே போதும். மற்ற இடத்துல எல்லாம் வந்து சேஃப்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சோ மாரிதாஸ் அவர்கள் பெயில ரிலீஸ் செய்யப்பட்டார். சோ வந்து ரிமாண்டுக்கெல்லாம் போல. பட் இந்த மாதிரி விஷயங்களை மாரிதாஸ் அவர்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா ஏங்க இப்போ ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து மாரிதாஸ் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. நானே ஒரு 2 வருஷம் யூடியூபர் தான் நானே அந்த இமேஜை பார்த்துட்டு எனக்கே தெரியுது, எந்த ஊர்ல ஆச்சு ஒரு அமைச்சரு ஒரு பையனோட ஒரு செக்ரட்டரியேட் ஆபீஸ்ல நின்று போஸ்ட் கொடுப்பாங்களா? இது வந்து கண்டிப்பா ஒரு ஏஐ இமேஜா தான் இருக்கும் அப்படின்றது எனக்கே தோணுச்சு. அதனால நான் அந்த இமேஜை எடுத்தும் போடல, நான் ட்வீட்டும் பண்ணல, இன்ஸ்டாகிராம்லயும் போடல, நான் ஒண்ணுமே பண்ணல. பிகாஸ் we know it looks like fake.
மாரிதாஸ்லாம் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இப்ப எனக்கு கூட அது உண்மையான இமேஜா இல்லையான்னு செக் பண்ண தெரியுமானா எனக்கு அது தெரியாது. ஏன்னா நான் வந்து அவ்வளோ திக்கியும் கிடையாது. பட் மாரிதாஸுக்குலாம் ஒரு டீமே இருக்கும். இது உண்மையான இமேஜா, இது பொய் இமேஜா, எல்லாத்தையும் அவங்களால ஃபேக்ட் செக்கே பண்ண முடியும். அப்படி இருக்கிற மாரிதாஸ் இதை ஷேர் பண்ணுது தப்பு. ஸோ அதற்காக ஒரு வழக்கம் பதிஞ்சிருக்காங்க. அதை வந்து அவர் லீகலி ஃபேஸ் பண்ணிப்பாருன்னு வச்சுக்கோங்க. பட் மாண்புமிகு அமைச்சர் நம்ம கீர்த்தனா அக்காவை நம்ம கேள்வி கேட்கலாம். ஏன்னா அவங்க நம்மளுடைய அவங்க நம்ம 8 கோடி மக்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா தொழில்துறையை அவங்க கையில வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி ஃபேக் இமேஜ் செட் பண்றது தப்புதான் அப்படின்றது நம்மளோட இது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏங்க நீங்க நைட்டு தூங்கிட்டு காலைல ஏஞ்சி பாருங்களேன், அப்படி நியூஸ் சேனல் வச்சாலே கரண்ட் இல்ல, கரண்ட் இல்ல, கரண்ட் இல்ல, கரண்ட் இல்ல, கரண்ட் இல்ல. ஏங்க இந்த கவர்மெண்ட்ல இருந்து நான் கேக்குறேன், யாருன்னா ஒருத்தர் வெளிப்படையா வந்து ஏன் கரண்ட் இல்ல, என்னதான் இஷ்யூ, என்னதான் பிரச்சனை, நாங்க என்னத்தை பண்ணிட்டு இருக்கோம், இந்த இஷ்யூ எவ்வளவு நாள் போகும், எதுக்குள்ள சால்வ் ஆகும், யாருன்னா ஒருத்தர் வெளிப்படை தன்மையா வந்து பேசுறாங்களா? இல்ல முதலமைச்சர் விஜய் சார் தான் எதுனா ஒரு வார்த்தை பேசுறாரு? எங்க மக்கள்லாம் அவதி அடைறாங்க. எங்க நைட்டு இவங்களுக்கு தெரிய மாட்டுதுங்க. நைட்டு நீங்க 1 hour 2 hour கரண்ட் கட்டலாம் விடுங்க, ஒரு 10 நிமிஷம் கரண்ட் கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ல நைட் ஒரு 10 நிமிஷம் கரண்ட் கட் ஆச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏங்க அவன் அந்த நைட்டு முழுக்க தூங்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் குளிச்ச மாதிரியே ஆயிடுறான். அவ்வளோ வேர்க்குது, அவ்வளோ ஆட்டா இருக்கு கிளைமேட்டு. நீங்க என்னடானா 1 hour 2 hour, ஏங்க சில ஊர்ல எல்லாம் வந்து 1 hour 2 hour ஆகுதுன்றாங்க, கரண்டே வரல. ஏங்க ஒருத்தவங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சும்மா இப்போ கரண்ட் கட் ஆன உன்னெல்லாம் குடு குடுன்னு ஏஞ்சி போய் இபி ஆபீஸ்ல நின்று போராட்டம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏங்க அவன் அப்ப வந்து அதை வந்து ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 4 நாளாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கான். நைட்டு 10 to 11 கட்டு, 11 to 12 கட்டுன்னு இப்படி 4 நாள் 5 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் 6வது நாள் அவனாலே தாக்கு பிடிக்க முடியாம என்ன பண்ணிடுவான், எப்பா இது நம்மளால இனிமேட்டு முடியாதா, ஒன்னு ரோட நோக்கி போ, இல்ல இபி ஆபீஸ நோக்கி போன்ட்டு ஓடி போவான். அவனுக்கு வேற வழி என்ன இருக்கு? ஏன்னா அவனுக்கு எம்எல்ஏ வீடு தெரியுமா, எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. இதுல எங்க எம்எல்ஏ வீடு தெரியுது? எம்எல்ஏ வீடு தெரிஞ்சாலும் எம்எல்ஏவே வெளியில வந்து எப்பா எம்எல்ஏ இல்லப்பா வீட்டுலன்னு சொன்னா இவங்களும் வெளில வந்துதான் ஆகணும். ஏன்னா எம்எல்ஏ யாருன்னு யாருக்கும் தெரியாது. சோ அவன் என்ன பண்ணுவான், இபி ஆபீஸ்ல போய் போராட்டம். எங்க இபி ஆபீஸ்ல எவ்வளவு சண்டை நடக்குதுதான் நம்ம ரீல்ஸ்ல பாத்துணும். அவ்வளவு சண்டை நடக்குது இபி ஆபீஸ்ல. காவல்துறையும் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, முடியல. பட் இதை பற்றி இந்த அரசாங்கம் எதுனா தெளிவான பதில் எங்கன்னா கொடுக்குதான்னு பாத்தீங்கன்னா, ஏதோ கொடுக்கணும்ல, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ல. ஏன் கொடுக்க மாட்டீங்க? என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை? இது திமுக. ஏன்னா மக்களே வந்து இவங்க திசை திருப்பி விடணும். இதுதான் இவங்க என்னன்னா வாய் திறக்காம மத்தவங்க மேல பழி போடுற வேலை இருக்கு பாருங்க, அந்த வேலையை செஞ்சிருப்பாங்க. இப்ப என்னன்னா எல்லா ஊர்ல இருக்கிற கவுன்சிலரும் போயிட்டு அங்கங்க இருக்கிற ஃபீஸ் கயிறை புடிங்கி விட்டுறாங்க. இது திமுக சதி செயல்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. சோ கொஞ்சம் மினிஸ்டர்ஸ் இறங்கி வீடியோ போடுறது, அதாவது ரீல்ஸ் போடுறத விட்டுட்டு கொஞ்சம் இறங்கி என்னதான் பிரச்சனை, என்னதான் மக்களுக்கு வேணும் அப்படின்றத போய் கேட்டு வேலை செய்யறத பழங்க. ஒண்ணுமே திமுக மேல பைய போட்டுன்னு உட்கார்ந்து இருக்காதீங்க. சோ லெட்ஸ் வெயிட். இன்னைக்கு இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் தொடங்க போகிறார்கள். நம்மளுக்கு சந்தோஷம் தான். அதுல எக்ஸிக்யூட்ட நான் திருப்பி சொல்றேன், ஏன் அதுல ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, நாளைக்கு இதே சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் தொடங்கப்பட்டும் கொலைகளோ பாலியல் வன்கொடுமைகளோ நடந்தால் நாங்களே கேள்வி கேட்போம். அதனாலதான் சொல்றேன், எக்ஸிகியூஷனை ஒழுங்கா பண்ணுங்க, நிறைய போலீஸை எம்ப்ளாய் பண்ணுங்க, அவங்களுக்கான அதிகாரங்கள் என்னன்றதை கொஞ்சம் நிறைய கொடுங்க. இது எல்லாத்தையும் நீங்க எப்படி பண்ண போறீங்கன்னு தெரியல. அதுவும் நல்லா வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசுறவங்களாலே இதெல்லாம் ஹேண்டில் பண்றது கஷ்டம். சார் விஜய் சார் என்ன பண்ண போறாருன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போங்க.